ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இன்னைக்கு மார்க்கெட் இறங்கிருச்சு மறுபடியும். அதை தான் சொல்றோமே, இது ஒரு புரிஞ்சிக்க முடியாத மார்க்கெட்டா போய்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்றாங்க, இதுல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் கேட்கலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 197 பாயிண்ட் கிட்ட இறங்கிருச்சு சார். மறுபடியும் அந்த 24 உடைச்சு 23 அப்படியே கீழே வருது. ஸோ இப்படியே போய்கிட்டே இருக்கு, ஏறி இறங்கி ஏறி இறங்கி. இன்னும் நம்ம மார்க்கெட் அந்த ஸ்டெடியான அந்த 26 அப்படின்றத இன்னும் தொடாம அப்படியே போயிட்டு இருக்கு சார். இன்னைக்கு எதனால இந்த இறக்கம் சார்? பொதுவாகவே நம்ம மார்க்கெட்டோட தற்போதைய நிலைமை அப்படின்றது முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும் ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் பத்தி தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. இருந்தாலும் இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்றது ஒரு மேஜர் ரீசன். ஏன்னா எப்பயுமே ஒரு நிச்சயமற்ற தன்மையை சந்தை எப்பவுமே ஏத்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அதனால இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற பாயிண்ட்ஸை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இறங்கிதான் முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். சந்தையினுடைய இந்த தொடர் இறக்கம், அதாவது இப்போதைக்கு அந்த 24,000 அது தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த 24,000 இன்னைக்கு உடைச்சி கீழே வந்தாச்சு. இப்போ 23,997 அப்படின்ற புள்ளியில முடிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ நிஃப்டியினுடைய இந்த இறக்கம், எதிர்மறையான இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றதுக்கு முக்கியமான சில காரணங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல குரூட் ஆயிலினுடைய விலை கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா பிரண்ட் குரூட் ஒரு கணிசமான அளவுக்கு ஒரு ஏற்றத்துல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். உலக சந்தையினுடைய முக்கியமான ஒரு விஷயமே குரூட் ஆயிலினுடைய விலையினுடைய மாற்றம் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு திருப்பமா இருக்கு. இது அடிப்படையில எல்லா சந்தையையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இப்போ பிரண்ட் குரூட் அப்படின்றது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா $108 அப்படின்ற விலையிலையும், WTI குரூட் $104 இருந்துட்டு இருக்குதுன்னு நம்ம பார்க்குறோம். இந்த ஏற்றம் ஆக்சுவலி முன்னாடி $100 குறைவா இருந்தது, 88 90 தொட்டது. ஆனா மீண்டும் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற அந்த நீர் வழித்தடத்தை ஈரான் மூடினதும் ஒரு காரணம். ஈரான்ல இருந்து எந்த ஒரு கப்பலும் வெளியில போகக்கூடாதுன்ற காரணத்துக்காக யூஎஸ் தாண்டி அங்க ஒரு பிளாக் கடை போட்டு வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே ஒட்டுமொத்தமாக அந்த 20% மேலான எண்ணெய் கப்பல்கள், அதாவது உலகத்தின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய 20% மேலான எண்ணெய் கப்பல்கள் இது வழியா தான் போய் ஆகணும். ஆனா அது போக முடியாம இப்போ தத்தளிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால எப்போ இது $100-110 போயிடுச்சோ அதுவே சந்தைக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. அது எல்லா வகையான மற்ற பணவீக்கத்துக்கும் முக்கிய காரணமா அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். ஸோ அதனால முதல் விஷயம் நமக்கு குரூட் ஆயிலுடைய பிரைஸ். ரெண்டாவது அப்படின்னு பார்க்கும்போது கரன்சியினுடைய நிலைமை. நம்முடைய இந்தியன் ரூபாய் அப்படின்றது டாலருக்கு எதிராக அப்படின்னு பார்க்கும்போது தொடர்ந்து அது டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா $94.91 அப்படின்ற அளவுக்கு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏறக்குறைய நீங்க இதே கொஞ்சம் சமீபத்துல அப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த வாருக்கு முன்னாடி கொஞ்சம் முன்னாடிலாம் பார்க்கும்போது $82 ஒரு டாலரா இருந்தது. இப்போ எங்க வந்தாச்சு, கிட்டத்தட்ட $95 அப்படின்ற இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இதுவும் ஒரு நெகட்டிவான விஷயமா அதை நம்ம பார்க்குறோம். கூடவே நம்ம கவனத்தில் எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது டாலர் இண்டெக்ஸ் இப்போ 98 இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆக்சுவலி அது 92 வரைக்கும் இறங்கி அதன் பிறகு இப்போ 98க்கு வந்திருக்கிறது. இதுவும் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு பாதகமான ஒரு விஷயமா தான் நம்ம எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாண்ட் மார்க்கெட் அப்படின்றதும் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. யூஎஸோட 10-year பாண்ட் ஈல்டு அப்படின்றது இப்போ 4.4 இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட இதுவும் தொடர்ந்து இந்த பாண்ட் ஈல்டுடைய மதிப்பு கூடுறது அப்படின்றது பங்கு சந்தைகளுக்கு பொதுவான பாதகமான ஒரு விஷயம். அதனால எஃப்ஐஸோட ஃபண்ட் இந்த பாண்டை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, போயிட்டும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணமா நம்ம எடுக்க வேண்டியிருக்கு. இன்னைக்கு சந்தை அப்படின்னு நம்ம எடுத்து பார்க்கும்போது நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை அப்படின்றது டவ் ஜோன்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் ரெக்கவரி ஆகி காட்டினாலும் கூட S&P 500 நேற்று இறங்கிதான் முடிஞ்சிருக்கிறதுன்னு பார்க்குறோம். ஆனால் மார்ஜினலி டவுன், நேற்றுக்கு பொறுத்த வரைக்கும் மார்ஜினலி டவுன் அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு காலையில் துவங்கி ஆசிய சந்தைகள் அப்படின்றது பெரும்பான்மையான சந்தைகள் இறங்கிய வியாபாரமாகன. குறிப்பா நம்ம சொல்றதா இருந்தா ஜப்பான் சந்தை நிக்காய் அதுவும் ஏறக்குறைய 1.2% என்ற அளவுக்கு இறங்கி இருக்குது. ஹாங்காங் சந்தையினுடைய ஹாங்சங்கும் 1.39% இறங்கி இருக்கிறத பார்க்குறோம். தாய்வானோட சந்தையும் கிட்டத்தட்ட 1% இறக்கம். சவுத் கொரிய சந்தை காஸ்பியும் பார்த்தீங்கன்னா 1.39% இறக்கம். அந்த அளவுக்கு இறக்கம் நடந்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதனால ஆசிய சந்தைகளுடைய இறக்கம் என்பதும் நம் சந்தையினுடைய இறக்கத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக நம்ம எடுத்துக்கலாம்.
இதை தாண்டி அடுத்தபடியா நம்ம பார்க்கும்போது அந்நிய நிதி நிறுவனங்களும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. ஸோ இந்த எஃப்ஐஐ டிஐஸனுடைய டேட்டா வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த வகையில் எஃப்ஐஸ் வந்து இந்திய சந்தையை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அவங்க வந்து விற்பனையாளர்களாக தான் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரோம். ஏறக்குறைய நடப்பு கேலண்டர் இயர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து இந்த ஜனவரி மாசத்துல இருந்து இது வரைக்கும் அப்படின்னு எடுக்கும்போது கூட அவங்க தொடர்ந்து வந்து மிகப்பெரிய அளவில் விற்பனையை முடிக்கிட்டுருக்காங்க. 1.25 லட்சம் கோடிக்கு மேலே அவங்க விற்பனையை முடிக்கிட்டுருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இதை கவனிச்சுட்டு வரும்போது எஃப்ஐஸ் வந்து ஏப்ரல் மாதமும் பெரிய அளவில் அவங்க விற்பனையை முடிக்கிட்டுருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இதையும் தாண்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஃப்ஐஸனுடைய கேஷ் மார்க்கெட் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட அவங்க வந்து நேற்றுக்கு 2,468 கோடி அப்படின்ற அளவுக்கு அவங்க வித்திருக்கிறதையே நம்ம பார்க்குறோம். ஆனால் அதை ஈடுகட்ட வகையில் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 2,262 கோடிக்கு நேற்றுக்கு வாங்கினதையே நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு நிலைமை அப்படின்றத நம்ம பார்க்கும்போது சில முக்கியமான நம்ம தகவல்களை சேர்த்து சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது எஃப்ஐஸ் வந்து தொடர்ந்து கிட்டத்தட்ட 68% அவங்களுடைய இண்டெக்ஸ்ல வந்து ஃபியூச்சர்ல ஷார்ட் பொசிஷன் அப்படின்றத அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அப்படின்றதையும் நம்ம இங்க கணக்கில் எடுத்துக்க வர வேண்டியிருக்கு. ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்ல இன்னும் அவங்க நெகட்டிவான ஒரு பிளே தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை நம்ம இதுல எடுத்துக்கலாம். தொடர்ந்து நீங்க டெய்லி பார்த்துக்கிட்டே வரும்போது ஒவ்வொரு நாளுமே, அதாவது 27ஆம் தேதி எடுத்தீங்கன்னா 1,150 கோடிக்கு வித்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ 28ஆம் தேதி 2,428 கோடி. அப்படியே அதுக்கு முந்தின வாரமும் போகும்போது கூட பார்க்கும்போது கிட்டத்தட்ட அங்கேயும் ஒரு 3,284 கோடி என்ற அளவுக்கு அவங்க வித்திருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ தொடர்ந்து விற்பனையை முடுக்கி விட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு நிலைமை அப்படின்றது நம்முடைய சந்தைக்கு வந்து இப்பயும் அது எதிர்மறையாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்குது அப்படின்றத நம்ம உணர வேண்டும். ஸோ இதற்கு அடுத்தபடியா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய நாட்களில் எந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமான ஒரு விஷயம், இப்போ இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் விலையுடைய மாற்றங்கள் அப்படின்றது மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. ஒருவேளை அவங்க வந்து கச்சா எண்ணெயுடைய விலையை குறைப்பதற்கான ஒரு முயற்சியா ஒரு பேச்சுவார்த்தை நடந்து, ஏன்னா இப்ப எதுவும் பேச்சுவார்த்தை நடக்காத ஒரு நிலைமையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ அந்த ஒரு பேச்சுவார்த்தை நிகழ்ந்து அது வந்து சந்தைக்கு ஒரு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து சந்தை சாதாரணமா இல்லை, ரொம்ப வேகமாகவே அது ரீபவுண்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்தை வந்து ஒரு நல்ல இறக்கத்தை மார்னிங்ல இருந்தே ஒரு இறக்கம் ஒன்று நிகழ்ந்தது. அதன் பிறகு கொஞ்சம் ரீபவுண்ட் ஆச்சு. மிட் செஷன்ல இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ரீபவுண்ட் ஆனதாக தான் பார்க்குறோம். ஆனாலும் செக்டார்ஸ்லாம் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கூட ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். நிஃப்டியை பொறுத்த மட்டில் இப்போ இது இறங்கி இருக்கிற இந்த இறக்கத்திற்கு அடுத்தபடியாக நம்ம முக்கியமான இண்டெக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது மெயின் இண்டெக்ஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் ப்ராட் மார்க்கெட்டாக பார்க்கும்போது நிஃப்டியினுடைய 100 அப்படின்னு நம்ம நிஃப்டி 100 சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கணிசமான அளவு தான் இந்த இடத்துல இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ நிஃப்டி இறங்குனதை தாண்டி இப்போ நிஃப்டி 100ம் இறங்குனா நமக்கு என்ன செய்தி அது சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராட் மார்க்கெட் வந்து இன்னும் வீக்காக தான் இருக்கு, டவுனாக தான் இருக்கு அப்படின்ற ஒரு தகவலை நம்ம இதில் எடுத்துக்கணும். இதுக்கு அடுத்தபடியாக மிட் கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய நிலைமை என்ன அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் இருக்கு. அதாவது நிஃப்டி இறங்குறத விட மிட் கேப்பினுடைய இறக்கம் அப்படின்றது மிக கணிசமான அளவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால இப்போதைக்கு மார்க்கெட் வந்து இறங்கும்போது மிட் கேப்பினுடைய இறக்கங்கள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லாரோட போர்ட்ஃபோலியோலையும் அது பெரிய அளவில் ஒரு ஓட்டையை போடும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸ்மால் கேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு வித்தியாசமான ஒரு நகர்வு. இன்னைக்கு ஆக்சுவலி மார்க்கெட் இறங்கி தான் முடிஞ்சிருக்கு. ஆனால் ஸ்மால் கேப் பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ப்பாக இறங்கிட்டு முடியும் போது அதே மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஒரு ரெக்கவரிங் கொடுத்துருக்கு. அப்படின்னா ஸ்மால் கேப்ல ஏதோ நடக்குது, மக்கள் வந்து அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத ஒரு தகவலாக எடுத்துக்கலாம். இதை தாண்டி செக்டார்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது வங்கித்துறை அப்படின்றது நம்மளுடைய நிஃப்டியை விட அதிகமான அளவு ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுலேயும் ஒரு முக்கியமான சொல்லக்கூடிய தகவல், அந்த சார்ட்டோட பிஹேவியர் பார்க்கும்போது அந்த விழுந்து ஒரு டோஜி ஃபார்மேஷன், ஒரு பெரிய அளவில் கேப் டவுன் ஆனாலும் கூட ஒரு டோஜி ஃபார்மேஷனை கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டோஜி அப்படின்றது ஒருவேளை ஏதாவது பாசிட்டிவான ஒரு செய்தி வந்தால் ஒரு ரெக்கவரி ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்
அப்படின்றதையும் நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு அடுத்து அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆட்டோமொபைல் செக்டார். ஆட்டோமொபைல் செக்டார்லயும் சந்தை வந்து பெருமளவு விழுந்தது உண்மைதான். ஆனா விழுந்த கையோட அது மடமடன் மேல ஏறி கொடுத்துருக்கு. ஏன்னா இந்த Q4 ரிசல்ட்ஸ்ல வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்ன இருக்கு, முக்கியமான நிறுவனங்கள்லாம் நல்ல லாபத்தை காட்டுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால கீழே விழும்போதெல்லாம் அதுல வாங்குதல் நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படின்றதே நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். இந்த மாதிரி வீழ்ச்சி அடைகிற மார்க்கெட்லயும் எது ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய ஃபார்மா செக்டார் தான். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒருவேளை மார்க்கெட் கொஞ்சம் திரும்பினா அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய செக்டார் எது அப்படின்னு நம்ம முன் வச்சோம்னா ஃபார்மாவை தான் நம்ம முன் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி FMCGல நடுவில் ஒரு ஆக்சுவலி தொடர்ந்து இறங்கிட்டு இருக்கிற இந்த சந்தையில ரீசெண்டா வந்து ஒரு ஏற்றம் நிகழ்றதை பார்க்குறோம். ஏன்னா மார்க்கெட் ரொம்ப மோசமாகும் போதெல்லாம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து FMCG செக்டார்ல தங்களுடைய பணத்தை போடுவாங்க அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு தகவல். ஸோ இந்த மாதிரி இந்த நிலைமையில ரியாலிட்டி செக்டார் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஹோல்ட் பண்ணி நிற்குது. இதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் எல்லாருமே Q4ல ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்க. ஆக ஒட்டுமொத்தமா நம்ம பார்க்கும்போது 24,000 கீழே நிஃப்டி முடிஞ்சிருக்கிறதுன்றது கவனம் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் 23,850 உடைக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் ஒரு கணிசமான இறக்கம் வரலாம். அதனால அது மேல நம்ம கண் வச்சுக்கணும். மேல பார்த்தீங்கன்னா 24,250 மிக முக்கியமான தடைநிலையாக இருக்கிறது. நீண்டகால முதலீட்டாளர்கள் கவலைப்பட வேண்டியதே இல்லை. எல்லா இறக்கங்களும் வாங்குவதற்கான வாய்ப்பா பார்த்துட்டு பொறுமையா காத்திருக்கணும். 1.5 வருஷம் 2 வருஷம் அப்படியே நீங்க காத்திருக்கிற அளவுக்கு மன ரீதியாகவும் பண ரீதியாகவும் தயார் பண்ணிக்கங்க. குறுகிய கால முதலீட்டாளர்கள் என்ன செய்யணும், ஒவ்வொரு ஏற்றம் வரும்போதும் கொஞ்சம் லாபத்தை எடுத்துக்கணும். ஓகே சார். ஸோ இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல என்ன நடந்திருக்கு, எதனால இறங்குச்சு அப்படின்றத சார் சொல்லிட்டாரு. சார் நம்மளோட அடுத்த கிளாஸஸ் பத்தியும் சொல்லிடுங்க சார். கண்டிப்பா. ஸோ அடுத்தடுத்து வகுப்புகள் சொல்லும்போது முதல்ல பேசிக்ஸ் வகுப்பை நம்ம திட்டமிட்டிருக்கிறோம். இந்த பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் BOS ப்ரோக்ராம் இது வந்து சண்டேல நடக்கும். வர சண்டே இல்லாமல் அடுத்த சண்டே. அதில் வந்து நம்ம காலையில் 9 மணிக்கு ஆரம்பிச்சு 1:30 மணிக்கு முடியும். இது வந்து ஒரு ஆன்லைன் ப்ரோக்ராம் தான், தமிழில் தான் நான் எடுக்கிறேன். அதனால முக்கியமாக சந்தைக்கு புதுசாக வந்தவங்க எல்லாருமே நீங்கள் பார்க்குற நேயர்கள், உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அவங்க எல்லாருக்குமே முறையான ஒரு கல்வி மூலமாக சந்தைக்குள்ளே வர்றதுக்கு உதவி பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே வரவங்க எல்லாருமே நேரடியாக ட்ரேடிங்கில் தான் வராங்க. அந்த ட்ரேடிங்ல வந்துட்டு அந்த 1-2 ட்ரேடிலேயே கணிசமான தொகையை இழந்துடுறாங்க. அதை பிடிக்கிறதுக்காகவே அதுக்கப்புறம் போராட்டமா இருக்கு. அந்த மாதிரி தவறு செய்யக்கூடாது. எப்பவுமே சந்தைக்குள்ள வரும்போது நம்ம முறையான கல்வியோட வரணுன்றதுக்காக தான் இது. ரெண்டாவதுன்னா மார்க்கெட்ல இருக்குன்னா ரொம்ப நாளா இருக்கேன் சார், ஆனா ஒரு சஸ்டைன்டு என்னால ஒரு ரிட்டர்னை எடுக்க முடியல அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கான ஒரு பயிற்சி வகுப்பு, ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங். இது வந்து ஒரு ஸ்கில். இது வந்து ஹண்டர்ஸ் மெத்தடு நான் சொல்றேன். இந்த மெத்தட் அவங்க லேர்ன் பண்றது மூலமா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்போ வாங்கி விற்கிறாங்கன்றத அடையாளம் கண்டு அவங்க கூடவே வாங்கி அவங்க கூடவே விற்கிறத ஒரு ப்ராக்டிஸா வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். இது ஒரு இன்வெஸ்டரா இருந்தாலும் சரி, ஸ்விங் ட்ரேடர் இருந்தாலும் சரி, இல்ல டே ட்ரேட் பண்ணக்கூடிய ட்ரேடர், ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் எல்லாருக்குமே உதவக்கூடிய வகையில இதை வடிவமைச்சிருக்கிறோம். இது வந்து எல்லாருமே வேலைய நாள்ல கஷ்டப்படுறாங்க படிக்கிறதுங்கிறதுக்காக வீக்கெண்ட் செஷனை மாத்தி சாட்டர்டே சண்டேல 6:30 to 9:30 அப்படின்ற ஒரு நேரத்தை வச்சிருக்கிறோம். சாட்டர்டே சண்டே 4 வார கால பயிற்சி. ஓகே சார். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் சார் சொல்றத கேட்டுக்கோங்க. பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு உங்களோட நாலேஜ்க்கு ஏத்த மாரி எந்த கிளாஸஸ் வேணுமோ அத நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணா கூட உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. பாருங்க மார்க்கெட்டோட சிச்சுவேஷன்ஸை நம்ம புரிஞ்சுக்கவே முடியல. நேத்து ஏறுது, இன்னைக்கு இறங்குது, இப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ண உங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி கைடன்ஸ் வந்து தேவை. அதாவது நீங்க கத்துக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எப்பவுமே பெஸ்ட். தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.